விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சிகளில் ரசிகர்களுக்கு மிகவும் மனக்கவர்ந்த நிகழ்ச்சி என்றால் அது பிக் பாஸ் தான். 8 சீசன்களாக மக்களிடம் வரவேற்பை பெற்று இந்த நிகழ்ச்சி 9வது சீசனில் அடியெடுத்து வைக்குது. 7 சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை கமல் தொகுத்து வழங்கி வந்த நிலையில் 8வது சீசனில் இருந்து விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வராரு. ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி இதுக்கு செட் ஆவாரா என்று அனைவருமே கேள்வி எழுப்பிய நிலையில் நாம் போட்டியாளர்களை டீல் பண்ணுற விதமே வேற என பட்டையை கிளப்பினார் விஜய் சேதுபதி. அசால்ட்டாக அவரது பாணியில் போட்டியாளர்களை வச்சு செஞ்சார். இந்த சீசனில் வரும் சனிக்கிழமை தான் அவர் முதன்முறையாக போட்டியாளர்களுடன் உரையாடுவார். அதனால் இந்த வாரம் யார் யாரெல்லாம் விஜய் சேதுபதியிடம் சிக்கப் போகிறார்கள் என்பது தெரியல. ஆனால் இதுவரை நடந்த சீசன்களில் இந்த 9வது சீசன் மக்கள் மத்தியில் பெரும் எரிச்சலை சம்பாதிச்சிருக்கு. ரசிகர்கள் அனைவரும் இந்த சீசன் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வராங்க. இது பிக் பாஸ் நிகழ்ச்சியா இல்லை வேறு ஏதாவது நடத்துறீங்களா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பி வராங்க. குறிப்பாக பலூன் அக்கா என அழைக்கப்படும் அந்த போட்டியாளரை பற்றி கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதுவரைக்கும் எல்லா சீசன்களையும் பிக் பாஸிடம் தான் எல்லா போட்டியாளர்களும் மாட்டிக்கொள்வார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த சீசனில் பிக் பாஸ் மாட்டிக்கொண்டிருக்காரு. இதெல்லாம் சரியான பைத்தியங்கள் இல்லை, சரியாகாத பைத்தியங்கள் என கமெண்ட்டுகளில் பதிவிட்டு வராங்க. நெட்டிசன்கள் மட்டும் இல்லை, யூடியூப் சேனல்களிலும் பல பத்திரிகையாளர்களும் இந்த சீசனை பற்றி நெகட்டிவான விமர்சனத்தையும் முன்வைத்து வராங்க. எத்தனையோ திறமைசாலிகள் வாய்ப்பில்லாமல் வெளியே இருந்தோம், அவர்கள் எல்லாம் விட்டுட்டு எதுக்கும் ஆகாத இவர்களை எல்லாம் உள்ளே போட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறி வராங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு நாள் காலை நேரத்தில் மார்னிங் ஆக்டிவிட்டி என்று ஒன்று பிக் பாஸ் வீட்டிற்குள்ள நடக்கும். அது பற்றிய ப்ரோமோ ஆகி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சீனை நடித்து காட்ட வேண்டும். அதில் விஜய் பார்வதி திமிரப்படத்தில் ஒரு காட்சியை ரீக்ரியேட் செய்த நிலையில் அதில் திவாகரின் கன்னத்திலேயே ஓங்கி எட்டி உதைக்கிறாங்க. அதில் திவாகர் கீழே விழ ஐயோ என பார்வதி திவாகரை தூக்கி விடுகிறார். திவாகரை பார்த்தாலே சில பேருக்கு எரிச்சல் தான் வரும். ஆனால் பிக் பாஸ் வீட்டிற்குள்ள அவர் தான் கண்டென்ட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது.